காரோட சிஸ்டம் பார்ப்போம். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். இது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கார், அதாவது ஆட்டோமேட்டிக் கார். பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த காரில் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிக்கப் நல்லாயிருக்கும், மைலேஜ் கொஞ்சம் கொடுக்கும், 10-11 வரைக்கும் கொடுக்கும். அதேமாதிரி இதில் ஆட்டோ ஹோல்டு மோடு கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் மோடு கொடுத்துருக்காங்க, டிரைவ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாயிண்ட்டு 2 சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏசி வந்து லெஃப்ட் சைடு உள்ளவங்களுக்கு தனி கண்ட்ரோலு, இது லெஃப்ட் சைடு ஏசி கண்ட்ரோல், இது ரைட் சைடு ஏசி கண்ட்ரோல். டிரைவர் சைடு உள்ள கண்ட்ரோல். டெம்பரேச்சர் மாற்றி மாற்றி செட் பண்ணிக்கலாம். நமக்கு கம்மியான டெம்பரேச்சர் அவங்களுக்கு அதிகமாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். லெஃப்ட் சைடு ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு, ரைட் சைடு டிரைவர் சீட்டும், ப்ளஸ் பின்னாடி 2 சீட்டு மட்டும்தான். இந்த வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேர் உட்காரணுனாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து ரூஃப் ஓப்பன் இருக்குது. ரூஃப் ஓப்பன் பார்த்தீங்களா? ரூஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.